சும்மா சொல்லக்கூடாது கண்மணி. செம்மையா நடிச்சியா அந்த கிழமை ஏமாத்திட்ட. அதுவும் நம்பிடுச்சுன்னா பாரேன். சும்மாவாமா, 5 கோடி ரூபாய் சொத்து. அதுக்காக நாம என்ன வேணாலும் பண்ணலாம். அது சரி கண்மணி. ஆனா அந்த ரோஜா பேர்ல சொத்து எழுதுறதுனால நமக்கு என்ன லாபம்? மா, சொத்தை எழுதி வச்ச கொஞ்ச நாள்ல அந்த கிழம் மண்டைய போட்டுரும். ஸ்னேகாவும் இப்பவோ அப்பவோன்னு இருக்கா. ரோஜாவை நாம கைப்பத்திட்டா அவ பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் நாம ஆண்டு அனுபவிக்கலாம்ல. ஆமா, ஆனா இதுக்கு நம்ம மாப்பிள்ளை சம்மதிக்கணும்ல. அவர் எப்படி சம்மதிப்பாரு? அந்த ஆள்லாம் சம்மதிக்கவே மாட்டாரு. அப்புறம் எப்படி கண்மணி? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது ரொம்ப சிம்பிள்மா. அந்த ரோஜாவை நாம முறைப்படி தத்தெடுத்துட்டாலே போதும். அந்த டாக்குமெண்ட்டை காமிச்சா அந்த கிழவ அதை நம்பி சொத்தை எல்லாம் ரோஜா பேர்ல எழுதி வச்சிருவாரு. அப்புறம் என்ன, ஆண்டு அனுபவிக்க வேண்டியதுதான். அதெல்லாம் சரிடி. திடீர்னு நாம போய் ரோஜாவை தத்தெடுத்துக்கிறோம்னு சொன்னா அவங்க ஒத்துப்பாங்களா? சந்தேகப்பட மாட்டாங்க? சந்தேகப்படாத அளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். இப்போ பாரு, ராசாத்தி வீட்டுக்கு போய் நான் என்ன நடிப்பு நடிக்கிறேன்னு. எப்படியாவது ரோஜாவை கூட்டிட்டு போயிடணும். வாமா. ஆரம்பிக்கலாமா? இதோ இந்த படத்தை பார்த்துக்கோ. இந்த படத்தை வச்சு அக்காவோட கதை சொல்றேன், சரியா? ஒரு ஊர்ல இந்த மாதிரி ஒரு பீச் இருந்துச்சா. அப்போ அதுல ரோஜா குட்டி, ரோஜா குட்டி, ரோசா குட்டி, நீ நல்லா இருக்கியா? என்ன அப்படி பாக்குற? வாடி செல்லும், உனக்காக சித்தி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? இந்தா. பாட்டியும் நானும் சாக்லேட்டு, கேக்கு, பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். சாப்பிடு. என்னங்க, ராசாத்தியோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதுல்ல? அம்மாவும் மகளும் என்னமா நடிக்கிறாங்க. அதான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சு. ரோஜா குட்டி, சித்தி சாக்லேட் எடுத்து கொடுக்கட்டுமா? இந்தா, வாங்கிக்கோ. நான் பிரிச்சு தரேன். ரோஜா பாட்டி ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவா. காட்டு. வாங்க. என்ன சாக்லேட் சாப்பிடு. என்ன கண்மணி, இது என்ன புது டிராமாவா? ஆமா ஆமா. நான் ஏன் டிராமா போடணும்? ரோஜா எப்படி பார்த்தாலும் எனக்கு பொண்ணு மாதிரி தானே. என் புருஷனுக்கு பிறந்தவ எனக்கும் பொண்ணு முறை தானே. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு கண்மணி. ஏன் அது இவ்வளவு நாளா தெரியலையா? அது என்ன திடீர்னு ஒரு ஞானோதயம்? அது வந்து இப்பதான் புத்தி வந்துச்சு. அதான். சமாளிக்காத கண்மணி. ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசா ஆக்க விட மாட்டேன்னு என்கிட்ட சவால் விட்டத நான் என்னைக்கும் மறக்கல. ஆமா, சவால் விட்டேன் தான். எதுக்காக விட்டேன்? என்னால சமாளிக்க முடியாது. நீ ஏதாவது பெட்டரா யோசிச்சு சமாளி. எதுக்காக விட்டேன்? ரோஜா பெரிய வீட்டு வாரிசா வந்தா என் வாழ்க்கையே பறி போயிடுங்கிற பயத்துலதான் அப்படி சொன்னேன். ஆனா இப்போ இவ வந்தாதான் என் வாழ்க்கையே நல்லா இருக்குங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. அதான்.
என்ன இவ என்ன உளறுவாய்னு சொல்லிட்டு சொத்து மேட்ர இவ உளறிடுவா போல இருக்கு. அவரு ராத்திரியெல்லாம் சரியா தூங்குறதே இல்ல. எப்பவும் ரோஜா நினைப்பாவே இருக்காரு. அப்படியே தூங்குனாலும் தூக்கத்துல ரோஜா ரோஜான்னு உளறிட்டே இருப்பாரு. அவரால இவளை பிரிஞ்சு இருக்கவே முடியல. பரவாயில்ல, நல்லா சமாளிக்கிறா. ரோஜாவை நினைச்சு நினைச்சு ஏக்கத்துல அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? அதான் ரோஜா என் பொண்ணா என் வீட்லயே வளரட்டோன்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அவளை அழைச்சிட்டு போகதான் நான் வந்திருக்கேன். அவளை அனுப்பி வை. என்னது? ரோஜாவை அனுப்பி வைக்கிறதா? நீ ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணி ரோஜாவை ஏதாவது பண்ணிடுவ. உன்னை நம்பிலாம் அனுப்பி வைக்க முடியாது. மரியாதையா போயிடு. அத சொல்ல நீ யாரு? என் புருஷனோட குழந்தைய நான் அழைச்சிட்டு போறேன். நீ வா ரோஜா. எங்க என்ன மீறி இவ்வளவு கூட்டு போ பாப்போம். ராசாத்தி, சொன்னா புரிஞ்சுக்கோமா. மாப்பிள்ள ரோசா மேல உள்ள பாசத்துல ரொம்ப ஏக்கமா இருக்காரு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அனுப்பி வையேன். நீ ஏமா இவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க? சொல்ல வேண்டிய ஆள் சொன்னா தானா அனுப்பி வைக்க போறா. கண்மணி, சொல்லு கண்மணி. அத்தை, நான் ராசாத்தி வீட்ல இருந்துதா பேசுறேன். அங்க எதுக்கு போன? எல்லாம் நல்ல விஷயமா தான். ரோஜாவை அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்லயே வச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணி அவளை கூப்பிட தான் வந்திருக்கேன். என்ன சொல்ற கண்மணி? ஆமா அத்தை, நல்லா யோசிச்சு பார்த்தேன். ரோஜா நம்ம வீட்ல இருக்கிறது தான் சரின்னு பட்டுச்சு. அதான் அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆனா இந்த ராசாத்தி ரோஜாவை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. சரி, நீ ராசாத்தி கிட்ட போன கொடு. அத்தை லைன்ல இருக்காங்க. சொல்லுங்க அத்தை. ராசாத்தி, எனக்கும் கண்மணி ரோஜாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொல்றது டவுட்டா தான் இருக்கு. ஆனாலும் எங்க நம்ம வீட்டுக்கு தானே அழைச்சிட்டு வர போறா. நாங்க பாத்துக்கிறோம். நீ ரோஜாவை தைரியமா அனுப்பி வை. என்னதான் பண்றான்னு பாக்கலாம். சரிங்க அத்தை. என்ன இப்ப அனுப்பி வைக்கிறியா? அத்தை சொல்றதுனால அனுப்பி வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, ரோஜாவை ஏதாச்சும் கொடுமைப்படுத்துறேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் ஏன் இவளை கொடுமைப்படுத்த போறேன்? இவளை என் பொண்ணு மாதிரி பாத்துப்பேன். என்ன என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? நீங்களே பாருங்க எப்படி அவளை என் பொண்ணு மாதிரி வளர்க்கறேன்னு. அப்ப தெரியும் உங்களுக்கு எல்லாம் நான் யாருன்னு. தெரியுது தெரியுது, நல்லாவே தெரியுது. உன் பொண்ண நீயே கூட்டிட்டு போமா. ரோஜா குட்டி, வா நம்ம வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் பொறு கண்மணி, நான் அவகிட்ட சொல்லி அனுப்புறேன். ரோஜா வா. ரோஜா பாப்பா, ஒரு முக்கியமான காரியத்துக்கு தான் நான் அவங்க கூட அனுப்பி வைக்கிறேன். நீ எதுக்கும் பயப்படாத. அங்க தாத்தா பாட்டி அத்தை மாமான்னு எல்லாரும் இருக்காங்க. அப்பாவும் அங்கதான் இருக்காரு. நீ தைரியமா போ. நான் உன்னை அப்புறமா வந்து கூட்டிட்டு போறேன். சரியா? வா. இப்ப வருவா, கூட்டிட்டு போ. வா ரோஜா, நம்ம வீட்டுக்கு போலாமா? வா. வா. அண்ணி, என்ன அண்ணி இது? என்னால முடியல ராசாத்தி. அத்தனையும் நீ போடுற டிராமான்னு தெரியாம உன்கிட்டயே வீரவசனம் எல்லாம் பேசி அழைச்சிட்டு போற பாரு முட்டாள். அத நினைச்சதான் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு.
ஆனா ஒண்ணு ராசாத்தி, பணம் வருது சொத்து வருதுன்னு உடனே ஆத்தாலும் மகளும் என்னமா அந்தர் பல்ட்டி அடிக்கிறாளுங்க. அம்மாவும் மகளும் ரோஜா தங்கம் வைரோன்னு கொஞ்சிருந்த பாத்தியா? அதுவும் இல்லாம கேக்கு ஐஸ்கிரீம் பிஸ்கெட்னு வாங்கிட்டு வந்தத பார்த்தா ஐயோ அப்பா முடியலடா சாமி. எப்படியோ நாம நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்கு. அக்ரிமெண்ட் கையெழுத்தாகி ரோஜாவை மறுபடி தத்தெடுக்கிற வரைக்கும் கண்மணிக்கு விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. நாம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹேய் ரோஜா குட்டி, ரோஜா? அட, எப்படிம்மா இருக்க? எப்படி இருக்கீங்க? ரோஜா குட்டி, என் செல்லம். கண்மணி, என்னால நம்பவே முடியல. திடீர்னு ஏன் நீ இப்படி ஒரு முடிவெடுத்த? அதானே, நேத்து வர ரோஜா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு பிடிவாதமா இருந்த, இப்ப டப்புன்னு மாறிட்டியே. எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ள தான். ராத்திரி தூக்கத்துல ரோஜா ரோஜான்னு புலம்புறாராம். தூக்கத்திலேயே எந்திரிச்சு நடந்து போயிடுறாராம். யாரு? நானா? நான் என்னைக்கு தூக்கத்துல நடந்த? சும்மா கதை விட்டுட்டு இருக்காதீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க தூக்கத்துல நடக்கும்போது உங்களை வீடியோ எடுத்திருக்கணும். அப்போ இந்த மாதிரி சந்தேகப்பட்டு கேட்டிருக்க மாட்டீங்கல்ல. வீடியோ மேட்டரை வச்சு குமரனை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் உங்களுக்கு நான் ரோஜாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது பிடிக்கலையா? சித்திக்கு எப்பவுமே ரோஜா வீட்டுக்கு வர்றதுல இஷ்டம்தான். நீங்க தான் ரோஜாவை வீட்டுக்கு வரவிட மாட்டேன்னீங்க. அது அப்படியே அந்தர் பெல்ட்டி அடிச்சு ஒரே நாள்ல மாத்திட்டீங்களே, அதான் டவுட்டா இருக்கு. கண்மணி, நீ ரோஜாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனா நீ ரோஜாவை ஒழுங்கா பாத்துக்கணுமே. அதெல்லாம் பாத்துக்குவேன் அத்தை. ரோஜாவை என் பொண்ணு மாதிரி பாத்துக்குவேன். மாதிரி என்ன, பொண்ணாவே தத்தெடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னால நம்பவே முடியல. நம்ம வீடுதானா? பேசுறது கண்மணி தானா? உங்க எல்லாருக்கும் இந்த முடிவு ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரோஜாவை இந்த வீட்டுக்குள்ள விடவே கூடாதுன்னு பிடிவாதமா இருந்தவனா. ஆனா அவர் இவ மேல பித்தா இருக்கிறத பார்த்துதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறினேன். அதுவும் போக எனக்கு குழந்தை உண்டாயிருந்ததா அத்தை கிட்ட ஆசை காட்டி ஏமாத்தினல்ல, அதுல அத்தை ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க. அந்த குறைய ரோஜாவை பார்த்து தீத்துட்டு இருந்தாங்க. அவளை முறைப்படி வாரிசாக்கவும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் என்னாலதான் தடைப்பட்டுச்சு. இதுக்கெல்லாம் பிராயச்சித்தமா அத்தை ஆசையா நிறைவேற்றிடலான்னு தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இல்லம்மா, இவங்க பேச்சுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ரோஜாவை தத்தெடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. இவ ஏதோ சூழ்ச்சி பண்றாமா. இவ பேச்செல்லாம் நம்பாதீங்க. மாப்பிள்ள கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயா தெரியற மாதிரி அவருக்கு என்ன பார்த்தா தப்பாவே தோணுது. அதுக்கு காரணமும் நான் தான். இதுக்கு முன்னாடி நான் ரோஜா விஷயத்துல ரொம்ப கடுமையா நடந்துகிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறாரு.
ஆனா ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் யோசிக்கணும். நான் ரோஜாவை வேற யாருக்கோ தத்து கொடுக்க சொல்லல. இந்த வீட்டு வாரிசாதான் ஆக்க ட்ரை பண்றேன். அதுவும் நான் இப்போ ஒன்னும் புதுசா பண்ணலையே. நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டதை தான் பண்றேன். இதுல எனக்கு எந்த ஆதாயமும் இல்ல. ஆமாண்டா குமரா, எப்படி இருந்தாலும் ரோஜாவை இந்த வீட்டு வாரிசாக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அது இப்போ கண்மணி மூலமாவே நடக்க போகுது. யாரு தடையா இருந்தாலும் அவளே ஒத்துக்கிட்டா. இன்னமும் எதுக்கு தயங்கிக்கிட்டு? உடனே வக்கீலுக்கு போனை போட்டு இதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு பாருங்க. சரி மரகதம், பாதி தம்பி கிட்ட சொல்லி இப்பவே லாயர் கிட்ட பேசி நாளைக்கே முடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடலாம். எப்படியோ ரோஜா குட்டி இந்த வீட்டு வாரிசானா எனக்கு சந்தோஷம்தான். வா ரோஜா குட்டி, உனக்கு பாட்டி ஸ்வீட் பண்ணி தரேன், வா. ஏய் பெரியம்மா, ராசாத்தி, இனியா வாங்க அத்தை. வாங்க பெரியம்மா. அத்தை இனியா வாங்க வாங்க அத்தை, பெரியம்மா. உள்ள வாங்க. ஆஹா, இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்க கோயிலுக்கு கிளம்புற மாதிரி தெரியுது. என்னப்பா, என்ன விசேஷம்? கோயிலுக்கு போறீங்க? கண்மணி ரோஜாவை முறைப்படி வாரிசாக்க முடிவு பண்ணிட்டா. அதான் கோவிலுக்கு போய் ரோஜா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு கிளம்புறோம் அத்தை. நல்ல விஷயம்தான் ராசாத்தி, அப்படியே பண்ணு. ஆனா ஒரு விஷயம்தான் எனக்கு புரியல. கண்மணி எப்படி ரோஜாவை நம்ம வீட்டை வாரிசாக்கணும்னு முடிவு பண்ணா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்படியெல்லாம் திருந்தி மனசு மாறுற ஆள் இல்லையா அவ? அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பெரியம்மா, அவங்க எங்க தானே மனசு மாறுவாங்க? ராசாத்தி தான் உங்க மனசை மாற வச்சா. என்ன சொல்ற இனியா? ஆமா பெரியம்மா, கண்மணி அண்ணியோட இந்த மனமாற்றத்துக்கு முழுசா ராசாத்தி தான் காரணம். அத்தை, உங்ககிட்ட கலந்துக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்தது தப்புதான். ஆனா வேற வழி இல்லாம தான் இப்படி பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும் ராசாத்தி, முதல்ல விஷயத்த சொல்லு. அத்தை, கண்மணி சேர்மன் ஆபீஸ்ல இருந்து வந்து ஸ்னேகா இறந்து போய் ரோஜா அனாதையாதான் சுத்துவாளே ஒழிய பெரிய வீட்டுக்கு வாரிசாக முடியாது. அதுவும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது. ரோஜா அந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாதுன்னு சவால் விட்டவதான் அத்தை. அப்படியா சொன்னாவ? ஆமா அத்தை. அதுவும் போக ரோஜாவை தத்தெடுக்கிற விஷயமும் தள்ளி போயிடுச்சு. ஸ்னேகா கிட்ட சொல்லும் போதும் அவ ரொம்ப சங்கடப்பட்டா. அவளோட ஒரே ஆசையே ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசாக்குறது தான். கண்மணி சவால் விட்ட மாதிரி ரோஜாவை வரவிடாம தடுக்க அவ என்ன வேணாலும் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அத்தை. அதனால அவளே வந்து அடிச்சிட்டு போற மாதிரி ஒரு திட்டத்தை நாங்க செயல்படுத்தணும். சிவசாமி ஐயா, நீங்க தான் ரோஜாவோட தாத்தா. உங்க பேரு அம்பலவாணன். சரிங்கம்மா. பழனி ஐயா, நீங்க அவரோட லாயர். பேரு பார்த்த சாரதி. சரிங்க மேடம். வித்யா, நீங்க இவரோட ஜூனியர் லாயர். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. நீங்க 3 பேரும் நடிக்கிற நடிப்புல கண்மணி அசந்து போய் அவளே முறைப்படி ரோஜாவை தத்தெடுக்கணும். அதெல்லாம் தத்ரூபமா நடிச்சு கலக்கிடுவோமா, கவலைப்படாதீங்க. அத்தை, உங்ககிட்ட சொல்லாம செஞ்சது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. ஏய், என்ன மணி, எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க. ஒன்ன போய் மன்னிக்கிறதா? அசத்திட்ட ராசாத்தி. கண்மணியோட வீக்னஸ புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு நீ அவளை காலி பண்ணிட்ட. பிரமாதம். சும்மா சொல்லக்கூடாது ராசாத்தி.
அரசியலுக்கு தேவையான அத்தனை சாணக்கியத்தனமும் உன்கிட்ட இருக்கு. நீதான் சேர்மனுக்கு சரியான ஆளு. அதான் உன்னை தேடி அந்த பதவி வந்திருக்கு. ஆனா ஒண்ணு ராசாத்தி, நாளைக்கு உண்மை தெரிஞ்சு கண்மணி வந்து கத்துவாளே, அப்ப என்ன பண்ண போற? அத்தை, அவ என்கிட்ட வந்து கத்துறது சண்டை போடுறதெல்லாம் எனக்கு புதுசா என்ன? கத்துனா கத்திட்டு போகட்டும், நமக்கு காரியம் நடக்கணும். ரோஜா பெரிய விட்டு வாரிசு ஆகணும். அது நடந்தாலே எனக்கு போதும் அத்தை.